ஜோதிடம் நம்பலாமா நம்பக்கூடாதா? பிறப்பு ஜாதகம்னா என்ன? ஜோதிடம் பார்க்கும் நபர்களுக்கு போதுமான இந்த ஜோதிடம் சம்பந்தமாக ஒரு அடிப்படை விஷயங்களை வாழ்க வையகம். நண்பர்களே, ஜோதிடம் உண்மையா பொய்யா? ஜோதிடம் நம்பலாமா நம்பக்கூடாதா? பிறப்பு ஜாதகம்னா என்ன அப்படின்னு இந்த ஜோதிடம் சம்பந்தமாக ஒரு அடிப்படை விஷயங்களை பேசுவதற்காக நமது ஸ்டுடியோவுக்கு கோட்டுமொழி ஜோதிடர் சத்யா அவர்கள் வந்திருக்காங்க. இவர்கள் இப்போ உங்களுக்கு இந்த ஜோதிடம் உண்மையா பொய்யா, இது நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத எளிமையாக ஒரு 15 நிமிடத்தில் உங்களுக்கு விளக்கமாக கூறுவார்கள். இப்பொழுது அவர்கள் பேசுவதை நாம் கேட்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. பாருங்க, இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு துறை காலங்கள் தாண்டியும் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பயணத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றின பரவலான விமர்சனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா காலங்களிலும் இந்த விமர்சனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் நம்புறவங்க நம்பாதவங்க, பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலுமே ஜோதிடத்தோடான ஒரு அனுபவம் அப்படிங்கிறதும் நிகழ்ந்துகிட்டே தாங்க இருக்கு. இதுல என்ன இப்ப விஷயம் அப்படின்னா, பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜோதிடத்தின் மூலமாக விதியை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. விதியை மாத்தவே முடியாதுங்க. ஆனா நம்முடைய விதி எதுவாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் நம்மளை பாதிக்காத வகையில நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும். அதை எப்படியெல்லாம் தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை காட்டக்கூடிய ஒரு துறை தான் ஜோதிடம்ங்க. மற்றபடி இது பெரிய மாயமோ மந்திரமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம். எல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் இந்த ஜோதிடத்தில் எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இரட்டை குழந்தைகள்னு எடுத்துக்குவோமே. இரட்டை குழந்தைகள் ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிட வித்தியாசங்கள் இருக்கலாம். குறைந்தபட்சம் 1 நிமிட வித்தியாசத்தில் கூட குழந்தைங்க பிறக்கிறாங்க. அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே ஜாதகம் இருக்குது. ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே நட்சத்திரம், ஒரே மாதிரி கிரக அமைப்புகள், பெற்றோரும் ஒரே மாதிரி பெற்றோர். அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேர்த்துக்கும் கட்டம் ஒன்றா தான் இருக்கு. ஆனால் அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமா இருக்கு. இன்னும் ஏங்க, ஒரு குழந்தை ஆணாகவும் இன்னொரு குழந்தை பெண்ணாக கூட இருக்கும் இல்லையா? அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி ஜோசியம் பார்க்கறது அப்படின்னு ஒரு கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லைங்களா? அப்படி இல்லைங்க. ஜோதிடத்துக்குள்ள இரட்டை குழந்தைகள்னு சாதாரணமா பார்க்குற ஜாதக கட்டை வேணா ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள 2 குழந்தைகளுக்கும் நிறைய பிரிவுகள்ல வித்தியாசங்கள் இருக்கு. அதை வைத்து தான் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள என்னெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு குழந்தை, இந்த குழந்தை எப்படி இருக்கும், இவங்களுடைய வாழ்வியல் முறைக்கு என்னெல்லாம் பண்ணுனா இவங்க லைஃப் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஜோதிடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாக வெளியில் வர்றதில்லை. ஏன்னா ஒரே கட்டம் ஒரே கட்டம் ஒரே கட்டம் இப்படியே நாங்கள் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்திற்குள் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ரைட், அந்த வேறுபாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கே எடுத்துக்குவோமே. இப்போ சனி பயிற்சி வருதுங்க, குரு பயிற்சி வருது, ராகு கேதுக்கள் பயிற்சி வருது. இதைத்தான் பெரிய அளவில் சொல்லுவோம். ஏன்னா இவையெல்லாம் வருட கிரகங்கள் அப்படின்னு பேர். குறைஞ்சது 1 வருஷம் ஒரு ராசியில் இருக்கும். 1 வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுது இல்லைங்களா? சரி, இப்போ இந்த வருட கிரகங்கள் எல்லாம் மாறும்போது ஒவ்வொரு பலன் ஜோதிடர்களும் சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு 7.5 சனி இந்த ராசிக்கு, ஸோ அதனால் இவங்க கவனமாக இருக்கணும். குரு பயிற்சி வந்திருக்கு, இது இந்த ராசிக்கு அப்படியே அமோகமான பலன்களை கொடுக்கும், செல்வ வளத்தை கொட்டி கொடுக்கும், இப்படியெல்லாம் நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறோம். ஆனால் எல்லா ராசிக்கும் இது நடக்குதா? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு மீன ராசி. இப்போ மீனராசிக்கு 7.5 சனி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7.5 சனி காலம் ரொம்ப கவனமாக இருங்க, இங்கே சேமிப்புக்கு மேலே செலவுகள் இருக்கும், அப்படி இப்படியெல்லாம் நிறையா சொல்கிறோம். ஆனால் எல்லா மீனராசிக்கும் இதே விரயங்கள் இருக்குதா?
சிலர் ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த பலன்கள் எல்லாம் ஒண்ணும் எங்களுக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க, ஆமாங்க. ஆம வேகத்துல வருமானம் வந்தா கூட ஜெட் வேகத்துல எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எத நம்புறது? உண்மைன்னு நம்பணுமா? இல்ல பொய்ன்னு நம்பணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரைட். அடுத்ததா குரு பயிற்சி. இப்போ ஒரு குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ மகர ராசிக்கு குரு பயிற்சி அப்பா உங்களுக்கு வந்து கொட்டி கொடுக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடும். இப்படியெல்லாம் நிறைய பலன்கள் கேட்குறாங்க. எனக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் வேற ஒரு 90ஸ் கிட்டு. இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஒரு சிம்ப்டம் கூட தெரியல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இல்லையா? ஆனாலும் சிலர் என்ன சொல்றாங்க? கரெக்ட்டா சொன்ன மாதிரிங்க. எனக்கு குரு பயிற்சியில கல்யாணம் ஆகும்னாங்க. கல்யாண குரு வந்தாரு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்படி சொல்றாங்களே. இப்ப இதுல எது உண்மை? பாருங்க, இந்த ராசிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள் இருக்கும். எல்லாருக்கும் ஜோதிடம் தெரிந்தாலும் தெரியலைனாலும் இந்த 12 ராசிகளுக்குள்ள தான் ஒருவருடைய பிறப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். இந்த பிறக்கிறப்ப இந்த கிரகங்களினுடைய நகர்வு இருக்கும் இல்லைங்களா? இந்த நகர்ந்து போய்கிட்டே இருக்கிற கிரகத்தை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் நம்முடைய பிறப்பு ஜாதகம்னு சொல்லுவோம். இந்த ஜாதகத்துல ஒரு கிரகம் பலமா இருக்கா? நல்ல நிலையில இருக்கா? பலவீனமா இருக்கா? அல்லது கெட்டு இருக்கா? இப்படி நிறைய விதங்கள்ல அத தரம் பிரிப்போம். பிறப்பு ஜாதகத்துல ஒரு கிரகம் எப்படி இருக்கோ, அத பொறுத்து தான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதுல எல்லாம் பலன்கள் இருக்கும். மீதி இந்த சொல்றது எல்லாமே பொதுவுல இருக்கிறது தான். இங்க பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது தான் மெயினா இருக்கு. அது கரெக்ட்டுங்க. ஆனா எங்களுக்கு தான் ஜாதகம் தெரியாதே. என்னுடைய ஜாதகத்துல கிரகம் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது தெரியாததுனால தாங்க நாங்க ஜோதிடர்கள நாடி போறோம். ஒரு ஜோதிடர் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு ஜோதிடர் நல்லா இல்லைன்னு சொல்றாரு. ஒருத்தர் எந்த பரிகாரமுமே வேண்டாங்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தா பரிகாரம் லட்சக்கணக்கா லிஸ்ட் போட்டு குடுக்குறாரு. நாங்க என்னங்க பண்றது? ஜோதிடர்கள் என்ன அவங்கலாம் நல்லா ஜாலியா பொழைக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இப்படி கூட சொல்றாங்க. பாருங்க, ஜோதிடர்கள் என்ன கடவுளா? இல்லைங்களே! சக மனிதர்கள் தானே! ஆனா, அவங்க மட்டும் எப்படி சர்வை பண்றாங்க? அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். ஜோதிடர்களுக்கு அவர்களினுடைய எதிர்காலம் தெரிஞ்சிருக்கு. அந்த எதிர்காலத்தை புரிஞ்சுகிட்டு, நிகழ்காலத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த முறையை தெரிந்து கொண்டு, அந்த வழியை பின்பற்றி ஜோதிடர்கள் வாழ்றாங்க. அதனால தான் எல்லா காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஏற்ற இறக்கங்களை புரிந்து அவங்க நிம்மதியா, சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்க முடியுது. ஆனா இது எல்லா மக்களுக்கும் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. எல்லா மக்களுக்குமே சாத்தியம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சமீபமா வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. இல்லைங்களா? கேரளால வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவு பற்றின ஒரு பதிவ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, சில ஜோதிடர்கள் இந்த காலத்துல இந்த மாரி நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க. இது இப்ப நடந்த நிலச்சரிவு மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பெரும் வெள்ளங்கள் ஆகட்டும், இல்ல சில தீ விபத்துகள் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னாடியே இந்த மாரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் இத வந்து பதிவும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சாங்கங்கள்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னரே வந்து இந்த பதிவுகள் எல்லாமே அதுலயும் குடுத்திருக்காங்க. சரி இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஒரு மனிதனால ஒரு எதிர்காலத்துல இந்த விஷயங்கள் வந்து நடக்க போது, அதுக்கு இந்த மாரி நம்மள தற்காத்துக்கணும் அப்படின்னு முன்னமே சொல்ல முடியுது அப்படிங்கிறப்ப, நம்மனால ஏன்? நம்மளுடைய வாழ்க்கை, நாம வாழ்ற நம்மளுடைய வாழ்க்கையில, அந்த எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நிகழ்காலத்துல நாம செயல்படுறதன் மூலமாக, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பாதிப்புகள், சோதனைகள், பிரச்சனைகள், இழப்புகள் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது, அது நம்மளை பாதிக்காத வழியில நம்மள தற்காத்துக் கொள்ள முடியுமா? முடியாதுங்களா? தாராளமாக முடியும். அந்த மாதிரி நம்மள தற்காத்துக்கணும் அப்படின்னா, யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது? இல்லைங்களா? கரெக்ட். அப்ப இது உங்களுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. எல்லாருக்குமே இது முடியும். எப்படி அப்படின்னு கேட்கிறீங்களா? இதுக்கு ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு.
இந்த புத்தகம் தாங்க அது. இந்த புத்தகத்தோட பேரு கோட்டு மொழி ஜோதிடம். காலமும் நேரமும் நம்மிடமே அப்படிங்கிற இந்த புத்தகத்தின் மூலமாக ஒவ்வொருத்தருமே ஒரு ஜோதிடராக மாற முடியும். தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய நண்பர்கள், நெருங்கிய உறவுகள்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை கணித்து அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா இந்த விதியினுடைய பாதிப்புகளிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இந்த புக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, ஒரு ஜாதகம் ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் ஒருத்தருடைய விதி அமைப்பு எப்படி இருக்கு? இப்போ உங்களோடதே எடுத்துக்கோங்களேன். உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய விதி அமைப்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு எதிர்காலம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு? உங்களுடைய குண இயல்புகள் என்னென்ன? உங்களுடைய கல்வி நிலை, உங்களுடைய வேலை அமைப்பு, உங்களுடைய தொழில் அமைப்பு, உங்களுடைய திருமணம், உங்களுடைய குழந்தை பாக்கியம், உங்களுடைய ஆரோக்கிய நிலை, பொருளாதாரம், சேமிப்பு, முதலீடு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்களே இந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதே போல இப்போ எதிர்காலத்தில் ஒரு பண விரயத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னா அந்த பண விரயம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் ₹1,00,000 இழப்பா அல்லது வெறும் 500 1000 இழப்புகளா, எப்படி அதை நாம் தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளும் இந்த புக்கிலேயே இருக்குங்க. ஆக நம்மளுடைய விதியை தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி தற்காத்துக்கிறதுக்கான வழிமுறைகளும் இதில் இருக்குது. இதில் இன்னும் என்னன்னா, நீங்கள் யாராவது ஒரு ஜோதிடரை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, களத்திர தோஷம் இருக்குது, இப்படியெல்லாம் ஒருவேளை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த தோஷம் இருப்பது உண்மையா, அது தோஷம்தானா, அப்படி ஒருவேளை இருந்தால் அதற்கு என்ன வழிமுறையை நான் பின்பற்றணும், இப்படி சகலதுமே இந்த புத்தகத்தில் இருக்குங்க. இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடிக்கும் பொழுது நீங்களும் ஒரு ஜோதிடராக இருக்க முடியும். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அம்மி தற்சார்பு சந்தையில் இந்த புக்கு கிடைக்குங்க. இந்த புக்கை வாங்கி முழுமையாக படியுங்க. ஜோதிடம் அப்படிங்கிற பேரில் சிலர் ஏமாற்றுபவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை படித்து வரும் பொழுது நீங்கள் ஒரு ஜோதிடர் மட்டும் கிடையாது, ஒரு சரியான அறிவியல் பூர்வமான ஒரு ஜோதிடராக கண்டிப்பாக உங்களால் இருக்க முடியும். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, நீங்கள் ஜோதிடம் சம்பந்தமாக, ஜாதகம் சம்பந்தமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோட்டுமொழி சத்யா அவர்கள் எழுதியது. இந்த புத்தகம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். AAMMII.com. இதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்யலாம். இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கோட்டுமொழி சத்யா ஜோதிட புத்தகம் சொல்லி வாங்கி படியுங்கள். ஜோதிடம் உண்மை, ஆனால் ஜோதிடம் பார்க்கும் நபர்களுக்கு போதுமான அந்த புரிதல் இல்லை என்பதுதான் இன்னொரு உண்மை. எனவே ஜோதிடத்தை தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.